அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருந்ததுங்க. ஒரே பேக்கெட்டில் 40 உருண்டைகள் எனக்கு கிடைச்சிது. இதே அளவில் நீங்களும் செய்யுங்க. ஒரு பவுலில் ஒரு பேக்கெட் மாவை சேர்த்துக்கலாம். எந்த வித கட்டிகள் இல்லாமல் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, லேசாக தான் பிசையணும். சர்க்கரை சிரப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 4-5 ஏலக்காய், கொஞ்சமாக லெமன், அவ்வளோதான். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. குட்டி குட்டி உருண்டைகளை எந்த வித விரிசலும் இல்லாமல் நல்லா உருண்டைகளை எடுத்துக்கலாம். எனக்கு 40 உருண்டைகள் கிடைச்சிது. நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து உருண்டைகளுடைய அளவுகளும் கம்மியாகும். என்னுடைய ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். மேலே கார்னிஷுக்கு கொஞ்சமாக பிஸ்தாவை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.